மகனே சமரசமே இல்லாமல் படாடுறா அப்படின்னு எங்கள் அப்பா கொடுத்துட்டு போயிருக்காரு, நான் எடுக்க போகிறேன்னா எடுக்கலாம். அப்போ அப்படி கொடுத்துட்டு போன ஆட்கள் வந்து அறிவே இல்லாமல் இருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணுறது? காசு இருக்க வேண்டாம், அது இல்லை, அது இருக்க வேண்டாம், காசு இல்லை. இதுதான் இயற்கை நீதி. சந்தோஷ் இந்த அவர் என்கிட்ட சொன்ன அந்த படைப்பு ஆக்சுவலாக வந்து அரவிந்த் சாமி சார், அமீர் அண்ணா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிறதா ஆரம்பிச்சது. அது வந்து எடுக்க முடியல. அந்த படம்லாம் வந்துச்சுன்னா சந்தோஷோட இடமே வேற. அவர் இந்த சமூகத்துக்கு சொல்லணும்னு ஆசைப்படுற விஷயங்கள் வேற. அடுத்து ஸ்கூல் பஸ்ன்னு ஒரு படம் பண்ணுறேன். ஒரு ஸ்கூல் பஸ் ஓட்டுற ஒரு டிரைவராக நடிக்கிறேன். எல்லாருக்குமே அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ஒருத்தர் சைக்கிளில் கூப்பிட்டு போயிருப்பாரு, ஒருத்தர் பைக்கில் கூப்பிட்டு போயிருப்பாரு, ஒருத்தர் பஸ்ஸில் கூப்பிட்டு போயிருப்பாரு, வேனில் கூப்பிட்டு போயிருப்பாரு. அந்த ஓட்டுநர் நினைவு இருக்கும்ல, கண்டிப்பாக. ஆமாம், அவர்களுக்கான பதிவு சொல்லக்கூடிய விதம் இருக்குல்ல. அதுக்காக பிளேடை போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. நான் நல்லவன், ரொம்ப நல்லவன், ரொம்ப ரொம்ப நல்லவன். இதெல்லாம் வந்து நம்ம சமூகம் ஒத்துக்காது. ஏன்னா இங்கே சின்ன சின்ன பிரச்சனைகளோடு இருக்கக்கூடிய மனிதன் தான். யாருமே 100% நல்லவனே கிடையாதுங்க. இன்னும் ஒரு சில மனிதர்கள் நான் மனிதனாக வாழ முயற்சி செய்து கொண்டு இருக்கேன்னு தான் பெரிய பெரிய மனுஷங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. வணக்கம் சார், வெல்கம் டு சினிமா எக்ஸ்பிரஸ். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. டேரக்டர் வந்து இந்த படம் ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன இன்டர்வியூ மாதிரி பண்ணும்போது அவர் சொன்னார், இந்த படம் வந்து வெறுமனே வாழ்றதுக்கும் சர்வைவிங்க்கும் லிவிங்க்குமான டிஃபரன்ஸ் காமிக்கும் அப்படின்னு. மாணிக்கம்ன்றவன் வந்து எல்லாரும் உழைக்கிறது வேற, வாழ்றது வேற. அதை பற்றி பேசுகிற படம். உங்களை பொறுத்த வரைக்கும் சார், உழைக்கிறதுக்கும் வாழ்றதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. படுத்தா தூக்கம் வரணும். எல்லா உயிரையும் நம்ம ஒன்றா நினச்சோம், எல்லார் மேலேயும் ஒரு பேரன்பு செலுத்தணும் அப்படின்னா எங்கே படுத்தாலும் தூங்கிடலாம். இங்கிட்டு ஒருத்தனை ஏமாத்துறது, அங்கிட்டு ஒருத்தனை ஏமாத்துறது, இன்றைக்கி ஒரு 1000 ரூபா கிடைக்குன்றதுக்காக இவனை புறந்தள்ளுறது, அதாவது தனக்கு ஒரு விஷயம் நடக்கணுன்றதுக்காக இன்னொருத்தரை காயப்படுத்தி கடந்து வரோம்ல, இதற்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும். நீங்கள் யாரும் இன்றைக்கி வேணால் தெரியும். அதாவது இந்த மாதிரி ஒரு சில தவறுகளை வந்து புத்திசாலித்தனமாக பார்க்குற ஒரு காலகட்டத்துக்கு வந்துட்டோம். ஏமாத்துறவனும் கொள்ளையடிக்கிறவனும் சீட்டிங் பண்ணுறவன்லாம் வந்து புத்திசாலி. உண்மையாக நேர்மையாக இயல்பு நிலையில் வாழ்கிறவன்லாம் வந்து ஏமாளி அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஆனால் அது எவ்வளோ பெரிய தவறு அப்படின்றது அது சொன்னாலாம் புரியாது. இது படப்படத்தான் தெரியும். நீங்கள் வந்து புத்திசாலிகள் இருக்காங்களே, பல பேரை ஏமாற்ற புத்திசாலிகள் இருக்காங்களே, இவர்களெல்லாம் தப்பிச்செல்லாம் போயிட முடியாது இந்த உலகத்துலேருந்து. எல்லோரும் பதில் சொல்லி தான் ஆகணும். இவன் சொல்லலாம்னா இவன் புள்ள சொல்லுவான். அந்த லஞ்சமும் இதுவும் கண் எதிரில் பார்த்துருக்கேன். நான் தான் சொன்னேன், இதை இப்படியெல்லாம் வாங்குறியே என்ன செய்ய போகிற? நீ வாழவே முடியாது, நீ பதில் சொல்லி ஆகணுமே, உன் குழந்தை பதில் சொல்லணுமே, இதனால் பயனடைந்த எல்லாருமே பதில் சொல்லணுமே. அப்படி தப்பிச்சு போயிட முடியாது. இப்படி ஒரு சூழலில் இருக்கும்போது இயல்பாக வாழுங்க. அது உங்களுக்கு தரக்கூடிய வெகுமதி வேறு. இன்றைக்கி உங்களை வந்து ஏமாளின்னு சொல்லலாம், பைத்தியக்காரன்னு சொல்லலாம். ஏன்னா நல்லவனுக்கு நம்ம தான் பேர் வச்சுருக்கோம். ஏமாளி, பைத்தியக்காரன், மெளா மாதிரி இருப்பான், ஆளும் அவனையும் பாரு, இதுதான் நல்லவனுக்கு நம்ம வச்சுருக்க பேர். நல்லவனாலே ஒரு இதுதான் பேர். ஆனால் அவன் இருக்கக்கூடிய, அவன் வாழக்கூடிய ஒரு நிறைவு இருக்குல்ல, அது வேற. அதை உணர்த்தக்கூடிய ஒரு படம். இப்போ எனக்கு இந்த கேரக்டரை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, ரொம்ப நாளாவே ஒரு ட்ரெண்ட் மாதிரி ஒன்று போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு கதையில் ஹீரோனா அவன் வந்து கொஞ்சம் கிரேயாக இருக்கணும், அவனுக்குள்ளே ஒரு டார்க்னஸ் இருக்கணும், அவன் வந்து அப்படின்னு போயிட்டு இருந்த காலம் தாண்டி இப்போ வந்து ஒரு நல்லவனாக இருக்கிறது ஒன்றும் போரிங்லாம் கிடையாது, நல்லவனாக இருக்கிறது ஒன்றும் கெட்ட விஷயம் கிடையாது. இல்லை, நம்ம ஜனங்க வந்து நிறைய பேர் நல்லவங்க இருக்காங்க. நம்ம சமூகத்தில் நிறைய நல்லவங்க இருக்காங்க. அவங்களால தான் அந்த சமூகமே இயங்கிட்டு இருக்கு. நம்ம நினைக்கலாம் இந்த அரசியல்வாதி இவ்வளவு பண்ணுறாரு, அந்த அரசியல்வாதியால் இங்கே நடக்கலை, அந்த அரசியல்வாதிகளால் இந்த உலகம் இயங்கலை. ஒரு எளிய மனிதன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்ல, அவன் இந்த ஊருக்கு மொத்தத்திற்குமான புண்ணியத்தோடு இருப்பான். அவன் தான் அந்த மொத்த ஊரையும் காப்பாற்றுவான். வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு பெரிய பிம்பமாக தெரியும். இவர் இத்தனை கல்லூரி வச்சுருக்காரு, இத்தனை இது வச்சுருக்காரு, இவர் இவ்வளோ பணம் வச்சுருக்காரு, இவர் தான் இந்த ஊருடைய தந்தை. இன்னுமே கிடையாது. இப்படின்றதுக்குள்ளே காலம் முடிச்சு விட்டு போயிட்டே இருக்கும். நீங்கள் சொல்கிற சார், ஒரு ரைட்டிங் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து எனக்கு அதில் ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் சொன்னதில் இது கரெக்டாக யார் சொன்னான்னு தெரியல, ஒரு ஸ்க்ரீன் ரைட்டர் சொல்லியிருப்பாரு, ஒரு நல்லவன் இவன் வந்து ரொம்ப நல்லவன் அப்படின்ற கேரக்டர் எழுதுறது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது, மக்களுக்கு போரிங்காக இருக்கும், ஏன்னா அவனுக்கு ஏதாவது ஃப்ளா இருக்கணும். நம்ம மக்களை நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம மக்கள் எப்போவுமே நல்ல விஷயங்களை வந்து சந்தோஷமாக பார்ப்பாங்க. அது சொல்லக்கூடிய விதம் இருக்குல்ல, அதுக்காக பிளேடை போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. நான் நல்லவன், ரொம்ப நல்லவன், ரொம்ப ரொம்ப நல்லவன். இதெல்லாம் வந்து நம்ம சமூகம் ஒத்துக்காது. ஏன்னா இங்கே சின்ன சின்ன பிரச்சனைகளோடு இருக்கக்கூடிய மனிதன் தான். யாருமே 100% நல்லவனே கிடையாதுங்க. இன்னும் ஒரு சில மனிதர்கள் நான் மனிதனாக வாழ முயற்சி செய்து கொண்டு இருக்கேன்னு தான் பெரிய பெரிய மனுஷங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா வாழ முடியாது.
அதனால தான் ஒரு சின்ன சின்ன மைனஸுகளை வச்சு எழுத ஆரம்பித்தாங்க. இப்போ மொத்தமாகவே மைனஸை வச்சு எழுதுறது வந்து அது இன்னும் பிடிச்சி போகுது. ஏன்னா நீங்கள் கைதட்டு எதுக்கு வருதோ, பார்வையாளன் எதை நோக்கி கைதட்ட ஆரம்பிக்கிறானோ, எதுக்கு வேக வேகமாக கூட்டம் கூட்டமாக கூடி வராங்களோ அதைத்தான் வந்து உற்பத்தியாளர்கள் பண்ணுவாங்க. இப்போ அது ட்ரெண்டு கொஞ்சம் மாறுற மாதிரி உங்களுக்கு தெரியல. இப்போ மேழகன் மாதிரி படத்தில் நீங்கள் சொன்ன அதே தான் வந்து பிரேம்குமார் அவரும் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு. இது மாதிரி நல்லவனாகலேயே ஒரு ஏமாளின்ற ஒரு பிம்பம் கொடுக்கப்பட்டுச்சு. பிரேமனுடைய மெய்யழகன் வந்து கொண்டாடப்பட்டிருக்க வேண்டிய ஒரு திரைப்படம். சூப்பராக இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு படைப்புலாம் கொடுக்கறதுக்கு மிகப்பெரிய தைரியம் வேணும், மிகப்பெரிய உழைப்பு வேணும். அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை எழுதுறதுக்கு பிரேம் வந்து எத்தனை வருஷம் எடுத்துக்கிட்டாரு? 96க்கு அப்புறம் எத்தனை வருஷம் ஆச்சு? அதை வந்து கார்த்தி மாதிரி, அரவிந்த்சாமி அந்த மாதிரி ஆட்கள் ஒத்துக்கிட்டு நடிக்கணும்னா அவங்க எவ்வளோ தூரம் வந்து அந்த கதைக்குள்ளே இன்வால்வ் ஆகிருக்கணும். அவங்க பர்சனல் லைஃப்பில் இதெல்லாம் தொலைச்சிட்டோமே, இதெல்லாம் தொலைஞ்சிருக்கே இந்த சமூகத்துன்னு எவ்வளோ ஆதங்கப்பட்டிருக்கணும். அதை எடுத்த சூர்யா சார் எவ்வளோ தூரம் இந்த சமூகத்தில் எதெல்லாம் நம்ம தொலைச்சிருக்கோம் அப்படின்னு திரும்பி பார்த்தா அதை தான் தொலைச்சிருக்கோம். அதுதான் இங்கே தேவை. மெய்யழகன் வந்து இப்போ கொண்டாடினதை தாண்டி 100 மடங்கு கொண்டாடப்பட்டிருக்க வேண்டிய திரைப்படம். இப்போ ஓடிடியில் பார்த்துட்டு ஊன்னு ஆளாளுக்கு பேசும்போது வா என்னத்தை சொல்கிறது. அவர் கூட தான் சொன்னார், அது கஷ்டமாக இருக்குது. இப்போ நீங்கள் மெய்யழகன் எல்லாம் வந்து அதுதான் இல்லை. அதுதான் இங்கே என்னன்னா ஒரு சின்ன முகமுடி எடுத்து மாட்டிக்குவோம். அதுக்கு ஒரு இங்கிலீஷில் பேர் வச்சுக்குவாங்க, கிரிஞ்ச். இந்த பேரே வந்து இந்த கிரிஞ்சுன்றது, பூமர்ன்றது இப்படின்னு இதெல்லாம் வந்து என்னென்னா தன்னைத்தானே ஏமாத்திக்கிறது, இவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை நியாயப்படுத்துவது. இப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன் பேர் இருக்கும், இன்னும் நாளைக்கு வேறு பேர் வைப்பாங்க, அதுக்கப்புறம் வேறு பேர் வைப்பாங்க, பேர் மாறிக்கிட்டே இருக்கும், பிரச்சனை அப்படியே தான் இருக்கும். டைரக்டர் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, இந்த படம் வந்து பாபநாசத்துக்கு ஆப்போசிட்டா எடுக்கப்பட்ட படம். அதாவது தீமாட்டிக்கலா சொன்னார்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது பாபநாசம் படம் மாதிரி இருக்கே இந்த டோன் அப்படின்னு கேட்டாங்க. பாபநாசம் கதை கருத்துக்கும் இந்த கதையில் சொல்லக்கூடிய கருத்துக்கும் மொத்தமாக அப்படியே ஆப்போசிட் படம். உங்களுக்கு பார்வைக்கு மலை சார்ந்த இடம், அந்த பயணங்கள், போலீஸ் என்கொயரிகள் இதெல்லாம் பார்க்கும்போது பாபநாசம், அதாவது 2 குழந்தைங்க இதெல்லாம் பார்க்கும்போது பாபநாசம் மாதிரி தெரியும். இது மொத்தமாக வேறு அப்படின்னு சொல்லி அறம் மாறாமல் இருப்பவனை நம்ம பேசணும்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இந்த சமூகம் வேறு பேர் சொல்லி கூப்பிடும், ஆனால் வெல்வது அவனாக தான் இருக்கும். கடைசியில் உலகமே கொண்டாடும். என்னன்னா ஒரு மனிதன் இயல்பாக இருக்கிறதே இங்கே வந்து பெரிய சாதனையாக பார்க்கப்படுது. எவ்வளோ எளிமையாக இருக்காரு அப்படின்னு அது பெரிய சாதனையாக இருக்குது. இங்கே அப்படி தானே இருக்கணும். இப்போ ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து ஒரு பல லட்சம் பணத்தை கொண்டு வந்து எடுத்து கொடுத்துட்டாருன்னா இது சாதனையாக பார்க்காதீங்க, இது அவருடைய கடமை. ஏன்னா அவர் பல பேரை ஏற்றிட்டு போகிறாரு, ஏற்றிட்டு வர்றாரு, இல்லை யாரோ ஒருத்தர் மறந்து வச்சுட்டு போயிடுவாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க. அவர் எடுத்து கொண்டு போய் சம்மந்தப்பட்டவங்க தேடி கொடுப்பது அவருடைய கடமை. இதை எப்படி நீ சாதனையாக பார்க்க முடியும்? அப்போ எவ்வளோ தூரம் மனிதம் தொலைஞ்சிருக்கு. அவர் அந்த விஷயத்த பண்ணது வந்து பெரிய விஷயம் தானே சார். ஏன்னா நிறைய பேர் அதை பண்ணுவாங்களான்ற கேள்வி. அதுதானங்க சொல்கிறேன். இயல்பாக ஒரு மனிதன் எப்படி இருக்கணும், இயல்பாக ஒரு மனிதனுக்குன்னு இந்த உலகம், இந்த இயற்கை ஒரு மனிதனை எப்படி டிசைன் பண்ணிச்சு, அந்த டிசைன்லேருந்து எவ்வளோ நம்ம விலகி இருக்கோம். அந்த டிசைனுக்குள்ளே இருக்கிற மனிதன் தான் அந்த ஆட்டோ டிரைவர். இறைக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நேர்மையாக இருக்கக்கூடிய மனிதன் தான் அந்த ஆட்டோ டிரைவர். நீயும் அந்த மாதிரி தான் இருக்கணுமே தவிர அவரை ஒரு ஃபோட்டோ எடுத்து அவரை ஒரு இதில் போட்டுட்டு நீ பாட்டுக்கு அடுத்த வேலையை நீ எப்பவும் செய்கிற வேலையே செஞ்சுட்டு இருக்கக்கூடாதுல்ல. அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு மத்தியில் யாரோ ஒருத்தர் மாறுவாங்க பார்த்தீங்களா, அந்த செயலை பார்த்து. அதுதான் அந்த ஆட்டோ டிரைவருக்கான வெற்றி. சுப்பிரமணிய படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் கணக்கு. ப்ளஸ் அதே மாதிரி விசாரணையிலையும் வந்து இன்ஸ்பெக்டர் ஸோ இந்த மாதிரி பயங்கரமான நிறைய சப்போர்ட்டிங் நம்ம மனசில் நிற்கக்கூடிய ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் நிறைய நீங்கள் பண்ணியிருக்கீங்க. பட் நம்ம ஊரில் ஹீரோ சென்ட்ரிக்கான ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இம்ப்ரெஷன் என்ன வரும்னா சப்போர்ட்டிங் கேரக்டர்னா வந்து ஹீரோ எலிவேஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் மாதிரி தான் மைண்டில் இருக்கும். பட் இப்போ வந்து அது கொஞ்சம் மாறிட்டு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது ஒன்று. ப்ளஸ் ஒரு நல்ல சப்போர்ட்டிங் கேரக்டர்னா அதை எப்படி வடிவமைக்கணும் அப்படின்ட்டு அதுதானே அது ஒரு ரைட்டர்ஸை பொறுத்தது, அது டைரக்டர்ஸை பொறுத்தது. இப்போ வெற்றிமாறன் சார் வந்து பக்காவாக டிசைன் பண்ணுவார், ராஜமௌலி சார் பக்காவாக டிசைன் பண்ணுவார். அது வந்து அந்தந்த ரைட்டர்ஸ் டைரக்டர்ஸை பொறுத்தது. நம்ம வந்து நம்ம கதைக்கு என்ன பண்ணிக்கிறோன்றது தான். அவங்க இதை பண்ணியிருக்கலாம், இவங்க இதை பண்ணியிருக்கலாம்னு சொல்கிறதுலாம் நமக்கு ரைட்ஸே கிடையாது. அதனால தான் இந்த விமர்சனம் பண்ணுறவங்கள்ட்டெல்லாம் நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னன்னா இது இப்படி இருந்திருக்கலாம், இதை பண்ணியிருக்கலாம், அதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க. அது அவன் எழுதின கவிதை, அவர் எழுதின கவிதை, அவர் கட்டின வீடு, அவர் கட்டின வீட்டுக்கு உங்களை பால் காய்ச்ச கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் போய் பால் காய்ச்சிட்டு அவங்க சோத்துக்கிட்ட பார்த்தா தின்னுட்டு வந்துடணும். இந்த சோறு கோணையாக இருக்குது, நீங்கள் வந்து இது பண்ணியிருக்கலாம், இங்கே இது சரியில்லை, அங்கே அது சரியில்லை, அவனை குழப்பி விட்டு வந்துடக்கூடாது. அது அவன் வீடு, அவனுக்கு பிடிச்ச மாதிரி கட்டியிருக்கான், அதை உங்களுக்கு காட்டுறான். பிடிச்சிருக்கு, பிடிக்கல, அவ்வளோதான். எப்பா நல்லா இல்லைப்பா, இன்னும் கொஞ்சம் நல்லா கட்டியிருக்கலாம்ப்பா, நல்லா இருக்குப்பா, அவ்வளோதானே இருக்கணுமே தவிர கட்டினவனை திட்டுறது, கொத்தனாரை வைகிறது, கடற்கல் நாட்டவனை போட்டு வைகிறது, இதுதான் இப்போ நடந்துருக்கு. சங்கர் அவர்களோட இப்போ இந்தியன் 2 முடிச்சுட்டு இப்போ கேம் சேஞ்சரில் நடிச்சிட்டு இருக்கீங்க.
அவர் வந்து ஒரு படமும் வந்து கதைக்களம் வேற மாதிரி இருக்கு, செட்டிங் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக பண்ணிட்டு இருக்காரு. பட் படம் செட்டும் அப்படி தான் இருக்குமா? நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் 2ல கூட ஒர்க் பண்ணதுக்கும் கேம் சேஞ்சரில் கூட ஒர்க் பண்ணது டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா? இல்லை, உழைப்பு ஒன்று தான். அவர் வந்து இந்த முதல் படம் எடுக்கிற மாதிரி தான் உழைப்பார். சங்கர் சாரோடு பயணப்பட்டதெல்லாம் வந்து இறை கொடுத்த ஒரு பெரிய பரிசுன்னு நினைக்கிறேன் நான். அதாவது ஒரு முதல் படத்துக்கு ஒரு இயக்குனர் எப்படி இயங்குவார், எல்லா இடத்துலையும் நின்றுக்கிட்டு இங்கிட்டு ஓடி அங்கிட்டு ஓடி இது பண்ணுங்க, அது கடைசியில் நிற்கக்கூடிய ஒரு மனிதன் வரைக்கும் இவரோட இன்ஸ்ட்ரக்ஷன் போய் சேர்ந்து அதை வாங்குறது இருக்குல்ல, அது ரொம்ப வியந்து பார்ப்பேன். நான் ஒரு உதவி இயக்குனர் மாதிரி நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சங்கர் சார்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுருக்கேன். ரொம்ப பெருமையாக இருந்தது அந்த படைப்புகளுக்குள்ள. ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல முடியுமா நீங்கள் அவர்கிட்ட கற்றுக்கிட்டு? நிறைய இருந்தது. அதாவது ஷார்ட் டிவிஷன்ஸே நான் பார்த்தேன். அதாவது ஒவ்வொரு சீனுக்கும் ஒரு 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 கட்டம் போட்டிருப்பாரு. அந்த கட்டத்தில் 360 டிகிரிக்கும் என்னென்ன ஷார்ட்ஸ் வருது அப்படின்றத நோட் பண்ணியிருப்பாரு. இப்போ இருக்கக்கூடிய புது இயக்குநர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கே ஆரம்பிக்கிறோம் எங்கே முடிக்கிறோன்னே தெரியாது. எல்லாத்தையும் இங்கே ஒன்று வச்சு இங்கே ஒன்று வச்சு முழுசு நடிச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கே இந்த நம்பர் ஷார்ட்டு, இந்த 4 வரி வசனம் இந்த ஆக்சஸில் தான் இருக்கும். நீங்கள் அது எடுக்கலைன்னா அது வராது. எடிட்டிங் ஆர்டரே பேப்பரில் இருக்கும். எல்லாமே பேப்பரில் இருக்கும். இங்கே ஒரு அம்புக்குறி போட்டிருந்தாங்கன்னா இங்கே தான் இதுதான் இந்த ஷார்ட் தான் இங்கே இருக்கும். இது எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் அடுக்கணும். அடுக்கி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டாக. அதுதான் ஒரு சில விஷயங்களை முதுகு பின்னாடி தான் சொல்லணும், ஒரு சில விஷயங்களை முதுகு முன்னாடி தான் சொல்லணும், முகத்தில் தான் சொல்லணும், அது சைடில் தான் சொல்லணும்னு இருக்குல்ல, அது இயக்குனரே முடிவு பண்ணுவார். நான் தான் சொன்னேன் சார், அந்த 4 சீன் பேப்பரை எடுத்து ஒரு புக்கு போடணும் சார். அந்த புக்கில் தான், ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு ஈஸி ஆகிடுச்சு, ஃபோன்லேயே சினிமா எடுக்கலாம், இது எடுக்கலாம். ஈஸியானதுனால அதோட அந்த 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 ஒரு ஊருக்கு போகிறதுக்கு ஒரு வழி இருக்குல்ல, இந்த வழியில் போனால் ரொம்ப சௌரியமாக ரொம்ப தெளிவாக போயிடலாம். எகிரி குச்சி போகிறது, சந்தில் போகிறது, இதெல்லாம் வந்து இதெல்லாம் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. ஒரு டிசிப்ளினான ஒரு ஃபிலிம் மேக்கிங் இருக்குல்ல, அது நான் பார்த்தேன். சரி, இப்போ எல்லாராலையும் சினிமா எடுக்க முடியும் அப்படின்றது வந்து ஒரு நல்ல விஷயமா, சில சூப்பரான விஷயம். அவர் வழி இல்லை, டெமோக்ராட்டைஸ் ஆயிடுச்சு, எளிய மனிதர்களுக்கும் போய் சேர்ந்துருச்சு எடுக்கக்கூடிய. இன்னும் கொஞ்ச நாளில் இந்த மாதிரி படங்களை எடுத்து இப்படி உட்கார்ந்து பேசவே மாட்டோம். உன் படத்தை நீ எடுத்துருவ, நீ எடுத்து உன் குடும்பம் மட்டும் பார்த்துக்கும். அவர் படத்தை அவர் எடுத்து அவர் குடும்பம் மட்டும் பார்த்துக்குவாங்க. இப்போ நம்ம படத்தை நம்மளே எடுத்து நம்ம குடும்பம் பார்த்துக்கோம். இதில் ஏதாவது தி பெஸ்ட்டாக இருந்தால் என்னோடய வெப்சைட்டில் வந்து நீங்கள் பார்த்து அது நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்து அதுக்கு கொஞ்சம் வியூவர்ஸ் சொல்வீங்க. இப்படி தான் நடக்குமே தவிர இந்த மாதிரி சினிமா, எளிய சினிமாக்கள்லாம் வந்து அந்த முறைக்கு கன்வெர்ட் ஆகிடும். இப்போ ஏஐ வந்துருச்சு. அன்றைக்கி ஒரு நண்பர் சொன்னார், ஏஐ வந்து கிங் அவரோட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், நீங்கள் ஃபோனில் எனக்கு இந்த மாதிரி காட்சி வேணும், இந்த மாதிரி விஷயங்கள் வேணும்னா அது கொடுத்துருவோம் உங்களுக்கு டீட்டெயிலாக. அதில் வந்து இப்போ எங்கள் அப்பா என் கூட இல்லைங்க, எங்கள் அப்பாவோட முகம் இப்படி தான் இருந்தது அப்படின்னு உங்கள் அப்பாவோட ஃபோட்டோ கொடுங்க, உங்கள் அப்பாவை ஏஐல தயார் பண்ணிடுவாங்க. நீ உங்கள் குடும்பம் உங்கள் அப்பா அம்மாவோட சேர்ந்து நடிச்சுக்க வேண்டியதான். நடித்து நீயே வந்து ஒரு படத்தை எடுத்து நீ முதல்ல உங்கள் குடும்பத்தோடு பார்த்துக்கோ, அப்புறம் என் வெப்சைட்டில் இது என் குடும்ப படம், இப்படி ஒரு படம் எடுத்துக்கோ என் குடும்பமாக சேர்ந்துன்னு சொல்லி போட்டுக்குவீங்க. அதோட சின்ன வருஷம் தான் இந்த ஆட்டம் போடுறது, பாட்டு பாடுறது, அம்மனமாக திரியிறது, இதெல்லாம் அதோடைய ஆரம்ப வருஷன். இது அதோட முடிவு இப்படி தான் வரும். பட் ஆனால் நிறைய பேர் வந்து ஒரு மாதிரி பயமாக பார்க்குறாங்களே சார், இந்த ஏஐ வர்றதுனால வந்து. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் எங்கள் அப்பா இறந்து போன அப்பாவை வந்து நான் படமாக எடுத்து இப்போ ஏஐல பண்ண முடியும் அப்படின்ற விஷயம் சொல்லும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ ஹாலிவுட்ல இந்த ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு இல்லைங்களா, அதாவது இறந்த நடிகர்களுடைய உருவ அமைப்பை வச்சே எடுக்கக்கூடாது. அதுதான் தம்பி என்ன வரும்னா, அவன் ஹாலிவுட்ல பண்றது ரொம்ப சரி சொல்லுவேன். என்னன்னா எது நிஜம் எது பொய்னே தெரியாம அது போயிடக்கூடாது, அந்த இடத்துக்கு போயிடும். நம்ம இப்போவே போயாச்சு. நீங்கள் வந்து கவனித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து யூடியூப் சொல்ல மாட்டேன், இந்த இன்ஸ்டா அது எக்ஸ் லொட்டு லொசுக்கெல்லாம் எடுத்து பார்க்கும்போது எது நிஜம் எது பொய்னே தெரியாமல் ஒரு சிலர் முட்டி மோதி விழுந்து மூக்கை உடைச்சு ரத்த கலரியாக வந்து பல பேர்த்த பார்க்குறோம்ல. ஏன்னா அவங்களுக்கு எது நிஜம் எது பொய்னே தெரியல. இதோட எக்ஸ்ட்ரீம் போகும்போது மனநிலை பிறழ்வாகி பூரா மெண்டலாகி சுத்த போகிறோம். அதான் அதை நோக்கி தான் நகர்ந்துக்கிட்டு இருக்கோம். உயிரோடு இருப்பதற்கும் மெட்டீரியல் இந்த பிளாஸ்டிக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அது அப்படி தான் நடக்கும். அது வந்து வரும்போது நமக்கு எது நிஜம் எது பொய்னே தெரியாது. நம் காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜென்ரேஷனே அதெல்லாம் பார்ப்போம். நம்ம இன்னொரு 10 வருஷத்துலேயே பார்ப்போம். பட் ஆனால் உங்களுக்கு ஒரு டைரக்டராக வந்து நீங்கள் ஆப்டமிஸ்டிக்காக இந்த ஒரு விஷயம் நல்லா இருக்குது, எனக்கு இந்த விஷயத்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஏதாவது தோணியிருக்கா? இந்த புது டெக்னாலஜிலாம் பார்க்கும்போது நிறைய இருக்குது. என்னென்னா நல்ல கதைகளை நம்ம சொல்லணும், அந்த சமூகத்தில் பதிவு பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறது. நம்ம தொலைச்சது தான் எடுத்து வைக்கிறது. இப்போ மாணிக்கமே நம்ம தொலைச்ச விஷயம்தான், நம்ம கடந்து வந்த விஷயம். இப்போ பல நல்ல மனிதர்கள் இருந்ததுனால தான், அவர்கள் விட்ட மூச்சுக்காற்று இந்த சமூகத்தில் இருக்கிறதுனால தான் நம்ம இப்போ இயங்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இருக்கிற யாருமே நல்லவங்க கிடையாது. முதல்ல இப்போ நம்ம எல்லாமே வந்து அழிவில் தான் இருக்கோம். எப்போ வேணாலும்
கடல் கொந்தளிக்கலாம், பூமி புழக்கலாம், இது நடந்துக்கிட்டு இருக்குல்ல, கவனிச்சு பாருங்க. எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா நம்ம நல்லவங்க இல்லை. ஒரு சைக்கிள் ஓட்டும் போது வேகமாக ஓட்டிட்டு அப்படி நிறுத்தினோம்னா போகும் பார்த்தீங்களா, நல்லவங்க எல்லாம் ஓட்டிட்டு அப்படி நிறுத்திட்டு போயிட்டாங்க. இப்போ மிச்சம் இருக்கிறது அப்படி ஆண்டுவே போய்கிட்டு இருக்கு. வண்டி எங்கே வேணாலும் போய் எங்கிட்டு வேணாலும் சாயலாம். ஏன்னா இங்கே விரல் விட்டு எண்ண வேண்டிய சூழலில் தான் இருக்குது. அப்படியே அந்த நல்ல மனிதர்களும் பாதுகாக்கப்படலை. பாவம் நல்ல மனுஷன் அப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அழிவை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். அழிவு தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த அழிவின் ஆரம்பம் தான் வந்து பார்த்திங்கன்னா கோவிட், கடல் கொந்தளிக்கிறது, இந்த இப்போ மழை பெஞ்சால் மொத்த பேர் நம்ம கடந்து போராடிக்கிட்டு இருக்கோம்ல, இது மலை பிளப்பது, மலையிலேருந்து மண்கள் சரிவது, இது எல்லாமே அந்த அழிவின். சார் இப்போ வந்து நீங்கள் பல மொழிகளில் நீங்கள் டைரக்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ தெலுங்காக இருக்கட்டும், மலையாளமாக இருக்கட்டும், தமிழ். ஸோ உங்களுக்கு அவங்களோட சென்சிபிலிட்டிஸும் ஓரளவுக்கு நீங்கள் கற்றுட்டு இருந்திருப்பீங்க, புரிஞ்சுருந்துருப்பீங்க. இப்போ வந்து இந்த பேன் இண்டியா அப்படின்ற ஒரு வார்த்தை வேறு. இப்போ இந்தியாவும் தாண்டி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இல்லை தம்பி, நல்ல படம் நம்ம இங்கே எடுத்தால் போதும், அது இந்தியாவில் உலகம் பூரா போகும். நம்மளாம் நினச்சிக்கிறது பேன் இண்டியான்னு வார்த்தை. நான் சொன்னேன்ல, இந்த இடையில ஒரு புது புது வார்த்தைகளை கண்டுபிடிச்சிக்கிறாங்கன்னு சொன்னேன்ல, இந்த பேன் இண்டியான்ற வார்த்தையெல்லாம் இப்போ வந்து தான் அந்த வார்த்தைகள் எல்லாம் ஆளுக்கு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு திரியிறாங்க. நீ இடத்துல ஒழுங்காக ஒரு படம் எடு, அது போகும். அது எக்ஸாம்பிள் காந்தாரா தான். எதை பற்றியும் கவலைப்படல, நான் நல்ல படம் எடுக்கிறேன்னு எடுத்தாங்க, அது போச்சு. நீ அந்த மாதிரி ஒரு படம் எடு. மகாராஜா கூட பார்த்தீங்கன்னா சைனா பேன் வேர்ல்டு, அது தாண்டி போயிட்டு. ஆமாம், பேன் வேர்ல்டு. அது சைனா மட்டும் இல்லை, அது போகும் பாருங்க. உலகம் பூரா இருக்க பிரச்சனைங்க அது. அதே சார் ஒரு சில படங்கள் மட்டும் அந்த மாதிரி பார்டர் தாண்டி போகுது. பார்டர் தாண்டி போகிற பிளான் பண்ணியெல்லாம் பார்டர் தாண்டி போகணும்லாம் எடுக்கல. எல்லாருக்குமான பிரச்சனை அது. நம்ம கடந்து வந்த பிரச்சனை, நம்ம கிட்ட இருக்க பிரச்சனை, இந்த நொடி வரைக்கும் பதில் தெரியாமல் இருக்கக்கூடிய பிரச்சனை. மகாராஜா மாதிரி ஒரு அப்பா இருக்க போய் நடந்துச்சு. அதெல்லாம் எளிமையான அப்பா என்ன செய்யலாம்? அது வந்து உலகம் பூரா நடக்கிற பிரச்சனை. அது வந்து இன்னும் போகும். ஜப்பான் போகுதுன்னாங்க, அது போகும். அது உலகம் பூரா போகும். சொல்லப்போனால் ஹாலிவுட்டில் கூட ரீமேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாம், நடக்கும். இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராடர் ஆடியன்ஸ்க்கு நீங்கள் ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னா அது என்ன மாதிரி படம்? நான் அப்படியெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. நான் என் பக்கத்தில் இருக்கவங்க, நான் கடந்து வந்த மனிதர்களை பற்றி அழகாக அவங்க பதிவு பண்ணுவோம். அது எவ்வளோ, அதன் வீச்சு எவ்வளோ இருக்கோ அது போட்டும். அப்படி தான் நினைப்பேன். அடுத்து ஸ்கூல் பஸ்ஸுன்னு ஒரு படம் பண்ணுறேன், எழுதி முடிச்சாச்சு. ஒரு ஸ்கூல் பஸ் ஓட்டுற ஒரு டிரைவராக நடிக்கிறேன். எல்லாருக்குமே அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ஒருத்தர் சைக்கிளில் கூப்பிட்டு போயிருப்பார், ஒருத்தர் பைக்கில் கூப்பிட்டு போயிருப்பார், ஒருத்தர் பஸ்ஸில் கூப்பிட்டு போயிருப்பார், வேனில் கூப்பிட்டு போயிருப்பார். அந்த ஓட்டுநர் நினைவு இருக்கும்ல, கண்டிப்பாக. ஆமாம், அவர்களுக்கான பதிவு இது. அவ்வளோதான். எந்த மொழியில் சார் எடுக்கிறீங்க? தமிழில் தான் எடுக்கிறோம். நம்ம தெலுங்கு, ஹிந்தி அப்படின்றது அடுத்த இது. இந்த மாதிரி படைப்பு நீங்கள் எந்த லாங்குவேஜில் வேணாலும் எடுக்கலாம். எங்கிறது இந்த கதைக்கு ஒரு வந்துச்சு உங்களுக்கு இந்த ஸ்கூல் பஸ்? ஏன்னா எல்லாருக்கும் வாழ்க்கையில ஒருத்தர் இருப்பாங்க, அந்த மாதிரி வாட்ச்மேன் இருப்பார், ஒருத்தர் கடைக்காரர் ஒருத்தர் இருப்பாரு, மைண்ட்ல இருக்கும். எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல, வந்துச்சு அவ்வளோதான். எங்கேருந்து வரும்? நீங்கள் உண்மைத்தன்மையோடு இயங்குனீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள்கிட்ட வந்து நீ இதை சொல்லு அப்படின்னு பிரபஞ்சம் உங்கள்கிட்ட சொல்லும். எல்லாருக்கிட்டையும் சொல்லும், எல்லா படைப்பாளிக்கும் சொல்லும். அந்த எல்லா படைப்பாளையும் சொல்லுவாங்க தெரியுமா, என்னுடைய கனவு கதை ஒன்று இருக்கு அப்படின்னு. அதை மட்டும் எடுக்காமல் வச்சுருப்பாங்க உள்ள. என்னென்னா எல்லா படைப்பாளியும் இந்த சமூகத்தில் சின்ன சின்ன சமரசங்களுக்கு ஆளாக்கப்படும் போது தான் வேறு வேறு விஷயங்கள் பண்ணுவாங்க. ஒன்றும் இல்லை, சந்தோஷ் தம்பிக்கு எனக்கும் ஒரு பேர் அன்பு உண்டு. 2 பேரும் நிறைய பேசியிருக்கோம். எங்கே பார்த்தாலும் இதே மாதிரி தான், அண்ணன் தம்பின்னு தான் பேசிக்குவோம். 2 பேரும் பெரிய பழக்கமெல்லாம் கிடையாது, ஒரு ஈர்ப்பு இருக்கும். இப்போது தம்பி வந்து என்ன சொன்னால், ஒரு அற்புதமான ஒரு படைப்பு, நல்ல கதை அண்ணே, இதுதான் நான். ஆனால் என்னை அங்கே தள்ளிட்டாங்க. நான் போய் ஒரு இடத்துல கதை சொன்னால் கூட, நீ எதுக்கு இந்த மாதிரி முயற்சியெல்லாம் எடுக்கிற, உன் கையில் அதுதானே இருக்குது, நீ அதை எடுன்றாங்க. அப்படி தான் போச்சு. என்னென்னா இங்கே வியாபாரம் செய்பவர்களும் பார்ப்பவர்களும் பார்க்குறவங்க எது ஆசைப்படுறாங்களோ. ஏன்னா இன்னொரு படம் வந்துச்சு, ஒரு படம், அந்த படத்தெல்லாம் சொன்னேன். ஏன்னா இங்கே சாலிகிராமத்தில் இருக்கவன் போய் அங்கிட்டு போய் அமைஞ்சிக்கரில் போய் அந்த படத்தை பார்த்தேன். அங்கே இருக்கவே இங்கே வந்து படத்தை பார்த்தான். என்னன்னா அவனுக்கே தெரியுது இந்த மாதிரி படம் பார்க்குறதுன்றது இயற்கைக்கு முரணானது அப்படின்னு. ஆனால் அவனுக்கு தேவையாக இருக்குது. அதுக்குள்ளே இருக்க வக்கரத்தை நோண்டி விடுறது இருக்குல்ல. எல்லா மனுஷன் நல்லவன் கிடையாது, நம்மளே பேசணும். ஒவ்வொருத்துக்குமே ஒரு சின்ன சின்ன இடம், வக்கரமான இடங்கள் இருக்கும். அதை நோண்டி விட்டு எடுக்கிறது இருக்குல்ல, அதுதான் அதை பயன்படுத்திக்கிறது இருக்குல்ல. அவனுக்கே தெரியுது, அவன் ஏரியாவில் நம்ம இந்த தேட்டருக்குள்ளே இந்த போஸ்ட் ஓட்டிருக்கு, அந்த படத்தை போய் பார்த்துட்டு வெளியே வந்தால் நமக்கே கேவலம் அவனுக்கு தெரியுது. அதனால் பஸ்ஸை பிடிச்சி ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி வந்து படம் பார்க்கலாம். இதை என்ன செய்வீங்க? ஸோ அவன் தேவையை தான் பூர்த்தி பண்ணுவாங்க. சந்தோஷ் இந்த அவர் என்கிட்ட சொன்ன அந்த படைப்பு ஆக்சுவலாக வந்து அரவிந்த் சாமி சார், அமீர் அண்ணன் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிறதா ஆரம்பித்தது. அது வந்து எடுக்க முடியல, நின்றுச்சு. அந்த படம்லாம் வந்துச்சுன்னா சந்தோஷோட
இடமே வேற. அவர் இந்த சமூகத்துக்கு சொல்லணும்னு ஆசைப்படுற விஷயங்கள் வேற. ஆனால் அது நடக்க விடாமல் வேற 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 ரூட்டில் அவரை தள்ளிட்டு போகுதில்ல. அதுதான் இந்த நம்மளை சுற்றி இருக்கவங்க, பணம் போடுறவங்க, இதுலயே எனர்ஜி நிறைய போயிருது. நீங்கள் வந்து சமரசம் பண்ணணும்னா ஒன்று நீங்கள் வச்சுருக்கணும். எங்கள் அப்பா வந்து ஒரு 100 கோடி கொடுத்துட்டு போயிருக்காரு, மகனே சமரசமே இல்லாமல் படாடுறா அப்படின்னு எங்கள் அப்பா கொடுத்துட்டு போயிருக்காரு, நான் எடுக்க போகிறேன்னா எடுக்கலாம். அப்பா அப்படி கொடுத்துட்டு போன ஆட்கள் வந்து அறிவே இல்லாமல் இருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணுறது? அப்பா கொடுத்துட்டு போகிறாரு, இவருக்கு சினிமா மேலே ஆசை இருக்குது, ஆனால் மண்டையில் ஒன்றுமே இல்லை. என்ன பண்ணுறது? காசு இருக்க வேண்டாம், அது இல்லை, அது இருக்க வேண்டாம், காசு இல்லை. இதுதான் இயற்கை நியதி. எனக்கு அதுதான் கடைசி கேள்வியாக இருந்துச்சு உங்ககிட்ட. அதாவது நீங்கள் சமரசமே இல்லாமல் உங்களுடைய கனவு படம் அப்படின்னு எடுக்கணும்னா என்ன எடுப்பீங்க? நான் இப்போ எடுக்க போகிற படம் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு அற்புதமான தயாரிப்பாளர் கிடச்சிருக்காரு, என் தம்பி லெனின். நான் அந்த படத்தை அப்படி எடுப்பேன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி எடுத்த படங்கள் கூட நான் கொஞ்சம் கொஞ்சம் சமரசமானேன். அப்பா கொஞ்சம், ஏன்னா நானே தயாரித்ததுனால ஒரு 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 5-10% தான் சமரசத்துக்குள்ளே போச்சு. ஒரு 90% சமரசம் இல்லாமல் எடுத்த படம் அப்பா. இந்த படைப்பு வந்து 100% சமரசமே இல்லாமல் எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. அது நடக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர் சார், கண்டிப்பாக எனக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் சமரசம் எல்லாம் எடுத்து பார்க்கணுக்கா சார். அதையும் நம்ம இப்படி உட்காந்து பேசுவோம். எல்லாருக்கும் அந்த படத்தை காட்டிட்டு பேசுகிறேன். ஆமாம், கண்டிப்பாக. சரியா? சந்தோஷம். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ ஸோ மச்.